ரதியக்கா அடுப்படியில் அக்கா அன்னைக்கு பன்னீர் பிரியாணி செய்ய போகிறேன். வாங்க எப்படி செய்வோம் பார்க்கலாம். இப்போது ஒரு தோசைக்கல் அடுப்பில் காய வச்சுருக்கிறேன். இப்போ தோசைக்கல் காஞ்சிருச்சுப்பா. அக்கா ஏற்கனவே பன்னீர் பிரியாணிக்கு அக்கா கீ ஊற்றுவேன். அதனால் இப்போ நம்ம கொஞ்சம் கீ ஊற்றி இந்த பன்னீரெல்லாம் அப்படியே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கீ காஞ்சிருச்சுப்பா. நம்ம எல்லா பன்னீரையும் போட்டு லைட்டாக ப்ரௌனாக லைட்டாக பிரட்டி எடுத்தால் போதும். பொன்னிறமாக ரெண்டு பக்கமும் போட்டுட்டு ரெண்டு பக்கமும் பிரட்டி அப்படியே எடுத்துட வேண்டியது. இது கீ இல்லைன்னா நீங்கள் வெண்ணெய் ஆயில் கூட போட்டுக்கலாம். நான் கீ வந்து அக்கா பிரியாணிக்கு சேர்ப்பேன், அதனால் எல்லாத்தையும் எடுத்து வச்சிடலாம். இப்போ லைட்டாக பொன்னிறமாக ஆகட்டும்பா. லைட்டாக பொன்னிறமாக ஆன பிறகு பிரட்டி போட்டு அப்புறம் எடுக்கலாம். இப்போ லைட்டாக எல்லா பன்னீர் பீஸையும் பிரட்டி விட்டுக்கலாம். லைட்டாக பொன்னிறமாக இருக்குது, இந்த அளவு ஆனால் போதும். எல்லாத்தையும் பிரட்டி விட்டு இப்போ அவ்வளோதான். எல்லா பன்னீர் பீஸையும் எடுத்துடலாம். இதுக்கு மேலே நம்ம விட்டோம்னா ரொம்ப ஹார்டாகிடும். எல்லாத்தையும் எடுத்துடலாம். அக்கா எல்லாம் எடுத்துகிட்டு வரேன். இப்போ அந்த பன்னீர் பிரியாணிக்கு நம்ம என்னெல்லாம் அரைக்க போகிறோன்னு பாருங்கப்பா. அக்கா வந்து 1/4 கிலோ அரிசி எடுத்துருக்குறேன். இப்போ இதுக்கு வந்து 4 பச்சை மிளகா, ஒரு கைப்பிடி அளவு புதினா, ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி, கொஞ்சோண்டு 3 பல் பூண்டு, கொஞ்சம் இஞ்சி, இதெல்லாம் அக்கா மிக்சியில் போட்டு கொரகொரப்பாக சுற்றிட்டு வந்துடணும். இதெல்லாம் மிக்சியில் போட்டாச்சு, கொரகொரப்பாக சுற்றிட்டு வந்துடலாம். தண்ணி ஊற்றாமலே சுற்றலாம். இந்த கீரையில் உள்ள அந்த புதினா கொத்தமல்லியில் உள்ள தண்ணியே போதும் நமக்கு. இப்போ இந்த அளவு கொரகொரப்பாக சுற்றிக்கோங்க, போதும். இப்போ நம்ம பிரியாணி செய்ய ஆரம்பிக்கலாம். அக்கா ஒரு குக்கர் அடுப்பில் வச்சுட்டேன். இப்போ அக்கா குக்கர் அடுப்பில் வச்சு ஏற்கனவே நம்ம தோசைக்கல்லில் இருந்த கீயும் ஊற்றிட்டேன். மீதி கொஞ்சம் ஒரு 2 ஸ்பூன் போல் அதில் கீ இருந்து அதை ஊற்றிருக்கிறேன். ஒரு குழிக்கரண்டி ஆயிலும் ஊற்றிருக்கிறேன். இப்போ 2 பிரியாணி இலை, அப்புறம் கொஞ்சமாக பட்டை, ஒரு 4 கிராம்பு, 2 அன்னாச்சி பூ, அவ்வளோதான். இப்போ ஆனியன் வந்து அக்கா எவ்வளோ நறுக்கி வச்சுருக்கிறேன்னா 3 பெரிய வெங்காயம், பெரிய சைஸ் பெரிய வெங்காயம் 3 நல்லா நைஸாக நறுக்கி வச்சுருக்கேன். அது எல்லாத்தையும் போட்டுக்கலாம். இதை நல்லா வதக்கிக்கலாம். நீங்கள் இன்னும் கீ தேவை உங்களுக்கு நல்லா வாசனையாக கீ பிடிக்கும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். அக்கா கீ கம்மி பண்ணிவிட்டு ஆயில் தான் ஊற்றிருக்கேன். இது நல்லா கொஞ்சம் பொன்னிறமாக வரட்டும். அப்போ தான் பிரியாணி நம்மளுக்கு டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போது பிரியாணிக்கு ஆனியன் வதக்கினது ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம அந்த அரைச்சி வச்சுருக்க புதினா, இஞ்சி, பூண்டு, கொத்தமல்லி எல்லாத்தையும் போடலாம். பச்சை மிளகா அதில் 4 சேர்த்துருக்கிறேன். ரொம்ப காரமாக வேணும்னு சொல்லி நீங்கள் வேணால் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. இதை நல்லா வதக்கலாம். இப்போது புதினா, இஞ்சி, பூண்டெல்லாம் வதங்கிருச்சு. அக்கா வந்து 4 மீடியம் சைஸ் தக்காளி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். அப்புறமா 1 ஸ்பூன் ஃபுல்லாக கல் உப்பு, நீங்கள் தூள் உப்பு கூட போட்டுக்கோங்க. ஸ்பூன்னா மீடியம் சைஸ் ஸ்பூனுப்பா, ரொம்ப பெரிய ஸ்பூன் கிடையாது. இது வந்து 1 ஸ்பூனு இல்லை 1/2 ஸ்பூன் தனியாத்தூள். இப்போ தனி மிளகாத்தூள் 1 ஸ்பூன். எல்லாம் மீடியம் சைஸ் ஸ்பூன் தான், பெரிய ஸ்பூன்லாம் கிடையாது. இது வந்து 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள். இப்போ சால்ட்டும் போட்டோம். எல்லாம் போட்டு இப்போ நல்லா வதங்கட்டும். இந்த தக்காளி நல்லா வதங்கணும். இப்போ அக்கா இதுக்கு வந்து ஒரு 3 ஸ்பூன் ஃபுல்லாக தயிர் ஊற்றுறேன். இப்போ தக்காளியெல்லாம் நல்லா வதங்கிட்டுருக்கு, போதும். இப்போ வந்து அக்கா 1/4 கிளாஸ் அரிசி, அதுக்கு 2.5 கிளாஸ் வாட்டர் ஊற்றி வச்சுருக்குறேன். பாசுமதி ரைஸ் தான். அதை வந்து நம்ம போடணும். அந்த வாட்டரோடு சேர்த்து ஊற்றிடலாம். அது ஏன் கிரீனிஸாக இருந்துச்சுன்னா அக்கா வந்து மிக்சியில் புதினா அதெல்லாம் அரைச்சதை அப்படியே மிக்சி அலசி உள்ளே ஊற்றிருந்தேன். அதனால தான் அந்த அரிசிக்காக வச்சுருந்த வாட்டர் க்ரீனாக இருந்தது. அவ்வளோதான். இப்போ நீங்கள் காரம், சால்ட்டு, உப்பு எல்லாம் கரெக்டானு பார்த்துக்கலாம். அக்காவுக்கு இப்போ கொஞ்சம் சால்ட்டு டேஸ்ட்டு பார்த்தேன், கொஞ்சம் சால்ட்டு தேவைப்படுது. ஒரு 1/4 ஸ்பூன் தூள் உப்பு போடுறேன். இப்போ அக்கா இது கல் உப்புலேயே தான் அக்கா தூள் உப்பு வீட்டில் மிக்சியில் அரைச்சி வச்சுருப்பேன். இனிமேல் தான் நம்ம பன்னீர் போட போகிறோம். பன்னீர் போட்ட பிறகு கிளறிக்கிட்டே இருக்கக்கூடாது. அதனால தான் டேஸ்ட்டெல்லாம் அப்போயே பார்த்துட்டோம். இப்போ வந்து பன்னீர் போட்டுக்கலாம். எல்லா பன்னீரும் எடுத்து போட்டுருவோம். அவ்வளோதான். இப்போ அப்படி லைட்டாக ஒரு பிரட்டிட்டு நம்ம மூடி வச்சிடலாம். அவ்வளோதான். எல்லாம் டேஸ்ட்டு பார்த்துட்டோம். கொதி வந்துருச்சு. அக்கா குக்கருக்கு கொதி வந்த பிறகு தான் அக்கா மூடுவேன். மூடிட்டு நம்ம இது அக்கா குக்கருக்கு ரொம்ப சிம்மில் வச்சுட்டு 20 மினிட். இப்போ மூடியாச்சு. எந்த அளவு அடுப்பு வச்சுருக்கேன் பாருங்கள். ரொம்ப சிம்மில் வச்சுட்டு அவ்வளோதான். என் குக்கருக்கு அப்படியே உங்களுக்கு விசில் குக்கர்னால் 2 விசிலாக 3 விசிலாக பார்த்துக்கோங்க. இப்போ இது 20 மினிட் கழிச்சோன்னே ஓப்பன் பண்ணால் பிரியாணி ரெடி ஆயிரும். அவ்வளோதான். 20 மினிட் ஆயிடுச்சு. பன்னீர் பிரியாணி ரெடியாக பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக நம்மளுக்கு பன்னீர் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு.
இதேமாதிரி செஞ்சு பார்த்துட்டு அக்கா கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி. ரதியக்கா அடுப்படிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த பன்னீர் கொஞ்சம் ஃப்ரை பண்ணி போட்டால் அப்படியே கிடக்கும். இந்த முழுசு முழுசாக அப்படியே இருக்குது பாருங்கள். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ.